guys, திருப்பி வந்தாச்சு கிரெக்ஸ் போயிட்டு நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் வாங்கணும். ஸோ கிரெக்ஸ் என்ன கிரெக்ஸை பற்றி சொல்லணும்னா ஆன் த கோ ஃபுட் வாங்கிட்டு அப்படியே வந்து பக்கத்தில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான் போனீங்கன்னா வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போகிறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸை டக்குன்னு கையில் எடுத்து அப்படியே கழிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த டோட்டலாக இது வாங்கி இது ப்ளஸ் இன்னொன்று வாங்கினோம். நம்ம கூட வந்தவர் ஒருத்தர் சாப்பிட்டுட்டாரு. அது இன்னொரு சிக்கன் பேக் வாங்கியிருந்தோம். அது எல்லாமே சேர்த்து 7 pounds தாங்க. நம்ம ஊர் காசுக்கு 700 ரூபா தான். நார்மலாக ஒர்க் பண்ணுறவங்க கூட ஒரு 2000 pounds சம்பாதிப்பாங்கன்னு வைங்க. அவங்களுக்கு வந்து இது போய் 7 ரூபாய்க்கு வாங்குறதுல ஒன்றுமே 2000 நீங்கள் சம்பளம் வாங்கும்போது 7 ரூபாய்க்கு ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்றதுல இது சூப்பர். இந்த மாதிரி நல்லா என்ஜாயும் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸும் இருக்குது. இது பக்கெட்மாங்க, பக்கெட் அப்படிம்பாங்க. ஹேம் அப்படி உள்ளார போட்டிருக்காங்க. கொஞ்சம் உள்ளார ஓப்பன் பண்ணிங்கன்னா குக்கும்பர், அப்புறம் தக்காளி, அப்புறம் லெட்யூஸு இதெல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா இது வந்து கோல்டு சாண்ட்விச் மாதிரி சொல்லுவாங்க. இது கோல்டாக இருக்கும், ஹாட்டாக இருக்காது. ஆனால் சில இடத்துல நீங்கள் வந்து சீஸ்லாம் போட்டு அதை டோஸ்ட் பண்ணியே சாப்பிட்லாம். 2 ஆப்ஷன் இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. கொஞ்சம் கடிக்க கஷ்டமாக இருக்கும், பட் சாப்பிட்லாம். நான் 50 ரூபா சொல்ல முடியாது. இது வந்து நல்லா இருக்குது. ஒரு வயிறை ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு இது ஐட்டம் பக்கெட்மாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஐட்டம். உள்ள ஏதாவது சாஸ் ஊற்றிக்கலாம் நீங்கள். இது வந்து சிக்கன் பேக். அது கொஞ்சம் சூடாக இருக்குது. இதை பேஸ்ட்ரீஸ்பாங்க. இதெல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இந்த மாதிரி தான் வரும். இதில் என்னென்னமோ உள்ளார வச்சு கொடுப்பாங்க. இது சிக்கன் இருக்குது, அப்புறம் சீஸ் இருக்குது. நாங்கள் சீஸும் வாங்கியிருக்கோம். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, இது ஏன் நம்ம மக்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குன்னு இப்போ தான் தெரியுது. ரொம்ப டேஸ்ட் இது சரியாக இருக்குது. பாருங்க, உள்ளார சிக்கன் இருக்குது. நல்ல ஒரு ஃப்ளேவரில் வந்து ஒயிட் சாஸ் இதை போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா யம்மியாக இருக்குது. கடைசியாக இதையும் டேஸ்ட் பண்ணிடுவோம். சீஸ் பேக்கு எப்படி இருக்கு பார்ப்போம். இதில் கொஞ்சம் உரப்பு இருக்குது. நம்ம ஊர் ஸ்டைலில் கொஞ்சம் உரப்பு இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. நீ பாருங்க, நச்சுனுங்க சில்லி சூப்பருங்க. உங்களுக்கு வந்து காம்போ ஆர்டர் பண்ணலாம், இல்லை தனியாக ஆர்டர் பண்ணலாம். காம்போ ஆர்டர் பண்ணால் காஃபி அது கூட சேர்த்து இது பண்ணிக்கலாம். இவங்களோட காஃபி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது லாட்டே ஆர்டர் பண்ணேன். நல்லா இருக்குது. இது மெக்டானல்ஸ் இதுலலாம் வந்து காஃபி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கிரெக்ஸு யூகேல எங்கே வந்தீங்கனாலும் இருக்கும். நம்ம இந்தியாவிலேருந்து நீங்கள் ட்ரிப்புக்கு வந்தால் கூட கிரெக்ஸு டேஸ்ட் பண்ணலாம். தைரியமாக டேஸ்ட் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. சிக்கன் பேக் மறந்துடாங்க, சூப்பராக இருக்கும். கோல்ட் சாண்ட்விச் பண்ணுன்னா பக்கெட் இருக்குது. பக்கெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பக்கெட் அப்படின்னு சொல்லிடுங்க. இதில் டியூனா வரும், ஹேம் வரும், நிறைய சிக்கன் இருக்கும். இது எல்லாம் காம்பினேஷன்லேயும் கிடைக்கும். ஓகே, இன்னொன்று என்னென்னா வெஜிடேரியன்ஸ், ஐயோ எனக்கு ஏதாச்சும் இருக்கா இல்லையா அப்படின்னு யோசிக்காதீங்க. இருக்குது, நிறைய வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸும் இருக்குது. சீஸ் அண்ட் ஆனியன்ஸ் அது இதெல்லாம் பார்த்தோம். நாங்கள் சீஸ் காம்பினேஷனில் இருக்குது. சூப்பர். ஹாவ் அ குட் டே, ஹாவ் அ கிரேட் டைம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் அமுக்குங்க. அப்போ தான் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். இன்னும் நிறைய அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஏதாச்சும் புதுசாக நாங்கள் ட்ரை பண்ணோன்னா உங்களுக்கு எங்கள் கமெண்ட்டில் விடுங்க. நாங்கள் போய் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறோம்.